Hi friends, வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான vlog என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே செம்பு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா எந்த கோயிலுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா, திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா சாமி இருக்காங்க. திருமூர்த்திகள்னால் பார்த்தீங்கன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே ஒரே சன்னதியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருகர் தனியாக இருக்கார், விநாயகர் தனியாக இருக்காங்க. இந்த கோவிலை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மலைகள் தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் நேச்சர் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேருந்து வர்றதுக்கே மனசு வரல. மேலே ஃபால்ஸில் குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங் 5 o'clock முன்னாடியே போகணும். அதுக்கப்புறம் அலோடு கிடையாது சொல்லிட்டாங்க. நாங்களுமே ஈவினிங் போல் போனதுனால அலோடு இல்லை. ஸோ அதனால் கீழவே நின்று சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மேலே ஃபால்ஸுக்கு போகணுன்னா 5 o'clock முன்னாடியே தான் போகணும். ரொம்ப பெரிய கோவிலுங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹாலிடேஸ்லலாம் செம கூட்டமாக இருக்குமா. அந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுது. அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது மலையிலேருந்து அப்படியே வரதுனால. மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப தண்ணி அதிகமாக போகுமா. அப்போல்லாம் இங்கே அலோடு கிடையாது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நிறைய படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே கடையில் கேட்டதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருந்தாங்க கோவில்லே. கோவில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபம் இருக்குது. அங்கே குளிக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட போகலாம். அப்படி இல்லைன்னா கை கால் மட்டும் அலம்பிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாமி கும்பிட போகலாங்க. நாங்கள் போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா மங்கி நிறையா இருந்தது. கொஞ்சம் பார்த்து தான் போகணும், ஏன்னா நம்மளோட பேக்கெலாம் அவங்க பிடுங்குறாங்க. ஸோ அதனால் சேஃப்டாக போகணும். இந்த பாலத்து மேலே நடந்துதாங்க மேலே ஃபால்ஸுக்கு போகணுமா. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தேன். இதுக்கு முன்னாடி யாராச்சும் இங்கே போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோவில். ஆனால் லேட்டாக போனதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த தடவை போகிற மாதிரி இருந்தால் மார்னிங்கே போயிடணும்னு நினச்சிட்ருக்கேன். அப்போ தான் நின்று நிதானமாக அழகாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது கோவில். நாங்கள் போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா க்ளோசிங் டைமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஹரிபரியாக பார்த்துட்டு வர மாதிரி தான் இருந்தது. பாருங்கள், அந்த கோவிலை சுற்றியுமே மலை தான், ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவுமே நாங்கள் போயிருந்த டைம் மழை கிடையாது. மழை இருந்ததுன்னா கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருந்திருக்கும். இங்கே முருகர் இருக்கார், இங்கே விநாயகர் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் இருக்காங்க. அந்த பாலத்து மேலே போயிட்டு தாங்க ஃபால்ஸுக்கு போகணும். அது மேலே தான் அப்படி போகணும்.
நேச்சர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டெம்பிள் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தண்ணி அது பாட்டுக்கு ஓடிட்டே இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. குளிக்கிறவங்க இங்கே வந்து குளிச்சுட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து கை கால் மட்டும் அலம்பிட்டு சாமி கும்பிட போகலாம். ஆனால் பாசெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால கால் வைக்கிறதுக்கு பயமாக இருந்து வழுக்குச்சு. அதனால் குளிக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்ட்டு தான் குளிக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் போயிட்டுருந்தது, ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள்லாம் மழை இருந்துச்சாம். நாங்கள் போயிருந்தப்போ மழை கிடையாது. முன்னாடி நாள் மழை பெஞ்சிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தது. அங்கே நிறைய குட்டி குட்டி மீன்கள்லாம் அந்த தண்ணியில் ஓடிட்டு இருந்தது. மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபோர்ஸாக வருமா. மழை டைமில் போயிருந்தால் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் போகிறதுக்கு. இங்கே தாங்க மும்மூர்த்திகளும் ஒரே சன்னதியில் இருக்காங்க, இந்த கோவிலில் தான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சப்த கன்னிகள் கோவில் இருக்குது. கோவிலை சுற்றி வரும்போது அந்த பக்கமாக இருக்கும். கூட்டம் இல்லாமலாம் இல்லை, ஓரளவுக்கு லிமிட்டடாக இருந்துச்சு. இங்கே சுற்றியுமே வந்து தண்ணியாக இருந்துச்சு. அங்கே வந்து லிங்கம் இருந்தது. அங்கே லிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி மொண்டு மொண்டு நம்மளே அபிஷேகம் பண்ணுற மாதிரி எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாமளுமே அந்தமாரி செஞ்சுருந்தோம். போகிறவங்க அந்தமாரி கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் இருக்குது. அங்கே சந்தனம் வாங்கி அங்கே தண்ணியில் வந்து அனுப்புனா வந்து நம்ம வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. நம்மளோட கடன் பிரச்சனைலாம் தீரும், தொழில் முன்னேற்றம் கொடுக்கும், அப்படி திருமண தடையெல்லாம் இருந்தால் அதெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு கோவிலை சுற்றி வந்துட்டோம். சரி கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயாக வெளியில் இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே 5 o'clock முன்னாடி வந்து மேலே போயிருந்தவங்களாம் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. எங்களை தான் அலோவ் பண்ணல, ஆனால் மேலே இருக்கிறவங்களாம் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 5 o'clock முன்னாடி போனால் தான் வந்து மேலே ஃபால்ஸுக்கு வந்து அலோடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க 5 o'clock முன்னாடியே போங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா
மேலே ஃபால்ஸுக்கு வந்து அலோடு இருக்குது, அப்படி இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. கீழவே நின்று சாமியை கும்பிட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். இந்த கோவிலை சுற்றி மலை இருந்தது. மலையிலே பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு நிறையா வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. மலை மட்டும் இல்லை, தண்ணி மட்டும் ஓடலை, ரெண்டுமே கலந்து இருக்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ரெய்னி டைம்லாம் இங்கே வர முடியாது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள் இருக்காங்க. அங்கே சின்னதாக கோவில் இருக்குது சாமி. இங்கே வந்து நிறைய படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்களாம். அங்கே கடை வச்சுருக்கவங்க சொல்லியிருந்தாங்க. வர வழியில் நிறைய கடைகள் இருக்குது. டீ கடை, பஜ்ஜி கடை, கம்மங்கூழ் விற்கிறாங்க இந்த வெயிலுக்கு. ஆனால் நாங்கள் போயிருந்த முன்னாடி நாள் வந்து மழை தான் இருந்தாலும் அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய தொட்டுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனைக்கு தேவையான பொருளும் விற்கிறாங்க. வெளியிலேருந்து வரும்போதே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். நாங்கள் எதுவும் வாங்கலை, ஏன்னா லேட்டாக போனதுனால எதுவும் வாங்கிக்கல. சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அங்கே பாருங்கள், மரம் ஃபுல்லாக மங்கி தான் இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை மொண்டு மொண்டு நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் லிங்கத்துக்கு. அந்த மாதிரி வரவங்க எல்லாருமே பண்ணாங்க. தண்ணியிலே லிங்கம் இருக்குது பாருங்க. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிற்கவே இல்லை, அது பாட்டு ஓடிட்டே இருக்குது. அந்த மாதிரி தண்ணி ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டே தான் இருக்குது. அதை வந்து பின்னாடி சைடு போய் பார்த்தோம்னா நல்லா தெரியுதுங்க, தண்ணி ஃபாஸ்ட்டாக வருது. இங்கே தான் லைட்டாக அப்படி நிற்கிற மாதிரி தெரியுது, ஆனால் நிற்கல, அது மட்டும் ஓடிட்டே தான் இருக்குது. சாமி கும்பிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டோம். இங்கே பக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே தண்ணி மொண்டு ஊற்றுனாங்க, ஆனால் எதுக்குன்னு தெரியல. சரி நம்மளும் செய்வோமேன்னு சொல்லிட்டு அங்கே தண்ணி மொண்டு ஊற்றணும். அங்கேமாச்சும் லிங்கசாமி இருந்தார், இங்கே எதுவும் இல்லை. ஆனால் ஏன் எல்லோரும் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பாருங்கள், தண்ணி ஓடுறது நல்லா தெரியுது பாருங்கள். அங்கெல்லாம் நிற்கும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நிற்கணும், ஏன்னா பாசம் வந்து நிறையா இருக்குது, வழுக்குது அங்கே போய் கால் வச்சாலே. எப்பயுமே தண்ணிக்கிட்டலாம் விளையாட போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நமக்கு நல்லது. அப்படி இல்லைனா இடையேந்து வேடிக்கை பார்க்குறதும் நல்ல விஷயந்தான். அங்கே மேலே மலையில் இருந்தாங்க தண்ணி ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு, தெரியுதுங்களா? அப்போ அங்கே மேலே ஃபால்ஸ் மேலே குளிக்கிற இடத்தாண்ட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்னு பாருங்கள். பெரிய பெரிய பாறாங்கல்லாம் இருந்தது.
அந்த கோவிலை சுற்றி. சாமியை கும்பிட்டுட்டு கோவிலை சுற்றி கொஞ்ச நேரம் வந்து உக்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். சரி, அடுத்த கோவிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அன்னதான மண்டபம் இருக்குது. ஆனால் எப்போ அங்கே அன்னதானம் போடுவாங்கன்னு தெரியாது. நல்ல பெரிய கோயில், விசாலமாக இருந்துச்சு. கோவில் சின்னதாக, ஆனால் இடம் ரொம்ப பெருசு. ஆனால் நல்லா இயற்கையோடு சூப்பராக இருந்துச்சு. நான் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இது வரைக்கும் போகாதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க, ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அது இந்த மாதிரி டைமில் போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெய்னி டைம்லாம் போக வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்போ நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் அடுத்த கோவில் போகிறதுக்கு. இந்த vlog கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.